அனைவருக்கும் வணக்கம். இப்போ எம்ஐ 8A எம்ஐ சீரியஸ் ஒரு சில மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வரும். அப்படியே கனெக்ட் பண்ணுறேன், பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன், பாருங்கள் மொபைல் ஆஃப் ஆகும், திரும்ப ஆன் ஆகும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் மேபி பேட்டரியில் தான் இஷ்யூ வரும், பேட்டரியில் வரும், இல்லை சிபியூவில் கம்ப்ளைண்ட் வரும். ஓகேங்களா? சிபியூ இல்லை ரேம். இப்போ எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பேட்டரி செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரி புது பேட்டரி இருந்ததுன்னா பேட்டரியை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இல்லை புது பேட்டரி இல்லைன்னா பேட்டரியில் ஒரு சின்ன டயோடு ஒன்று வரும், அந்த டயோடை மட்டும் மாற்றிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அது எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கலாம். நான் பேட்டரி மட்டும் நான் தனியாக ரிமூவ் பண்ணலை, ஃப்ரேம்லேருந்து ஹீட்டிங் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணலாம் சேஃபாக. இது ஆக்சுவலாக சேஃப் கிடையாது, இருந்தாலும் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். ஓகேங்களா? பிளாஸ்டிக் டூல் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பிரச்சனை கிடையாது. நான் நைஃப் வச்சு எடுக்கிறேன், நீங்கள் பிளாஸ்டிக் டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு லேயர் மாதிரி ஒன்று வரும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் நம்ம கட்டமாக இருக்குது பாருங்கள், அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அது ஆக்சுவலாக ஷார்ட் பண்ணி விட்ற வேண்டியதான். ஓகேங்களா? அதில் இருக்குது பாருங்கள், தனியாக எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு சொல்கிறேன் யூஸ் பண்ணி அதை ஷார்ட் பண்ணிடுறேன். ரெண்டு லெக்கையும் ஒன்றா வச்சு பற்ற வைக்கிறேன். இல்லைங்களா? பற்ற வைக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பேட்டரியில் டச் ஆகிடப்போ பேட்டரி டச் ஆகிடுச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? இது ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? வச்சுட்டு மறுபடியும் பொசிஷனுக்கு அது எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணிட வேண்டியதான். பண்ணிவிட்டு அதனால தான் சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதே ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆகுது. மறுபடியும் ஆஃப் ஆகிடுச்சு. எப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்டன் ஆன் ஆஃப் பட்டனில் ஷார்ட் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். நான் பட்டனை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? பட்டனை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். அது ஆன் ஆஃப் பட்டன் அது. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். அது மொபைல் ஆன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் இஷ்யூ இருக்குது, பட்டனில் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதை எடுத்ததுக்கப்புறம் மொபைலே ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ பவர் பட்டனில் தான் இஷ்யூ இருக்குது. மேக்ஸிமம் கொஞ்சம் பவர் பட்டனே முன்னாடி செக் பண்ணியிருக்கணும். பேட்டரியில் தான் மோஸ்ட் ஆஃப் இந்த எம்ஐ எல்லாமே பார்த்தோன்னா பேட்டரியில் தான் கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுட்டு நானும் பேட்டரி தான் டயோடு மாற்றி பார்த்தேன். ஆனால் கிளிக் ஆகலை, பட்டனில் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது போல். பட்டன் தனியாகவே கடையில் கிடைக்கும், அதை மட்டும் தனியாக சால்ட்ரிங் பண்ணி வச்சு அந்த இந்த மாதிரி பிபிடி இந்த மாதிரி இன்ஜெக்ஷனில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். பிபிடியை அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணிவிட்டு பட்டனை வச்சு சால்ட்ரிங் பண்ணுற வேண்டியதான். சில பேர் தனியாக ஸ்டிப்பை கட்டி சால்ட்ரிங் இதில் வச்சுட்டு அப்படியே மேலே வைக்கிறாங்க. வைக்கும்போது சில இது ஃபிக்ஸ் ஆகிடும், சில இது ஸ்டிப்பை பார்த்திங்க அப்படின்னா ஒப்பிடுச்சுன்னா வீணாக போயிடாது. அதனால் சால்ட்ரிங் பண்ணுறது பெஸ்ட்டு. பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டு. ஓகேங்களா? பாருங்கள் ஒர்க் ஆகுது. வச்சு பேக் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாஃப் இந்த மாதிரி 8A எம்ஐ சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு பேட்டரி டயோடு தான் மாற்றுவாங்க. இல்லை அப்படின்னா அதுவும் ரெடி ஆகலைன்னா உங்கள் ஆன் ஆஃப் பட்டனை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டனை செக் பண்ணிவிட்டு அடுத்தது பேட்டரிக்கு வாங்க. நான் மாற்றி செக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பட்டன் செக் பண்ணிக்கங்க, அடுத்தது பேட்டரி செக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறமேட்டா தான் போர்டுக்கு செக் பண்ணணும்.